நண்டு ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கு. அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். 5 ரூபா ஒரே தான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கியிருக்கான். ஒன்றுமே இல்லைன்னா உனக்கு அடிதான் விடுங்க. என்ன இருக்குது இது? என்னது இது? காட்டு. 5 ரூபாய்க்கு என்ன கொடுத்துருக்கேங்க கிஃப்ட்டுன்னு சொல்லி சும்மா 100 ரூபா நோட்டை. இப்போ இது 100 ரூபா நோட்டு மாதிரி ஒட்டி பிள்ளைகளை பூரா ஏமாத்துற வேலை. இந்தா இதுதான் கிஃப்ட்டு. பொம்மை நோட்டுன்னு தெரியுது. அப்புறம் இதை போட்டு வாங்குறேன். இது என்னது? எங்கே ஊது ஊது விசிலு விசிலு போடு. ஐயோ ஊதவும் தெரில ஒன்றும் தெரில. நல்லா ஊதுனண்டே எங்கனக்குள்ள இல்லத்த இது ஊது. என்ன எனக்கு ஊத வரலடி. நீ ஊதக்கூடாதுல. என்னடி? ஆமாம் ஆமாம் டேப் போட்டிருக்காங்க. இருங்க. எது? ஆமாம் 5 ரூபா வெட்டி. இந்த பொம்மை ஒரு முட்டாய் இருந்தாலும் ஒரு பிரயோசனம் திங்கிறதுக்கு எதுவுமே இல்லை நண்டு. சும்மா இதை போட்டு வாங்குறேன். இனிமேல் வாங்க சொல்கிறேன். அதுவும் ஊதுதில்ல. ஊதி போ. வாய்தா அடிக்கி. வாய் வலிக்க மனுஷங்க. காசு 5 ரூபா வச்சுவோ. 5 ரூபா. 5 ரூபாய்க்கு என்ன 1000 ரூபாவா? 1000 ரூபாயவா? பத்தியா எப்படி பார்த்து வாய் போகிறது பக்க. ஏண்டி 5 ரூபான்றது ஒரு சாதாரணமா? அந்த காலத்தில் அந்த 5 ரூபாவோட கொடுக்க எங்களுக்கு ஆத்தா மாதிரி 5 ரூபா ஒத்த ரூபா கொடுக்க மாட்டாங்க. வாங்கி 5 ரூபானா 1000 ரூபாயா? போ ஊதாது போ. என்ன பண்ணுவேன்? என்ன பூரம் போச்சு.